ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்னா, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. தொக்கு செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்ச பிறகு 10 பல்ல பூண்டை நீட்டு வாகில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நீட்டு வாக்கில் இந்த மாதிரி பொடிசாக உங்களுக்கு கட் பண்ண வரலன்னா நீங்கள் நல்லா இடித்து கூட சேர்த்துக்கலாம். பூண்டு 30 செகண்ட் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டதில் பூண்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூட உப்பை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 4 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த வெங்காயத்தோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த தக்காளியை நல்லா வேக விடுங்க. இந்த 5 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வந்துடும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தக்காளியை வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். தக்காளியில் இருக்க தண்ணிலாம் நல்லா விட்டு இருக்கு. ஒரு கலரி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் எண்டில் சேர்க்குறேன் பாருங்கள். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட 1 நிமிஷம் பெரட்டி விட்ட பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ மூடி திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1/4 கை கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.